ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத மாதவிடாய் வருவதற்கு முன்பே உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு சில முக்கியமான சிம்டம்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றப்போ 100% உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது நீங்களே ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இதுமான ஒரு ப்ரெக்னன்சி சேனல் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த டிஎம்பிசி சேனலாக வந்து மாற்றிட்டேன். நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய அதில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக படித்து பாஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் இந்த சேனலில் எல்லா ப்ரெக்னென்ட் ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியுன்றதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேங்க. முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ இந்த ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதை விட ஒரு 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் வந்து, யாராச்சும் உங்களை குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, எங்கேயாச்சும் ஒரு வெளியே போகிறீங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்கன்ட்டு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மைண்டில் கொண்டு போகவே கூடாது. நீங்கள் அதை கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க வேணும்னு உங்களை காயப்படுத்த கேட்டாலோ இல்லை அவங்க சும்மா கேட்டாலோ, நம்மளுக்கு இல்லாத ஒரு விஷயத்த கேட்குறப்ப நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அம்மா தவறி போன ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அம்மா இல்லைன்னு கேட்டால் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் குழந்தை இருக்கிறதும் இல்லாதும் நம்ம கையில் கிடையவே கிடையாது. இதுக்கு நீங்கள் வருத்தப்படுறதோ, நீங்கள் கில்ட் ஆகிறதோ, நான் தான் காரணம், இதை பண்ணதால குழந்தை நிற்கல அப்படின்றத அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. குழந்தை நிற்கிறப்ப பொறுமையாக நிற்கும். நீங்கள் யோசிக்காதீங்க. 15 வருஷம் கழிச்சு, 14 வருஷம் கழிச்சு, ஏன் நியூஸில் நேற்று கூட 46 வயசில் ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. நிறைய மிராக்கள் வந்து நடக்குது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வந்து நடக்கும். நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அமைதியாக இருங்க. நடக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும். சரிங்களா? கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுப்பாரு. அதுக்கு நேரம் சீக்கிரமாக வந்துருச்சு. நீங்கள் சின்ன விஷயங்களை சரி பண்ணி ரொம்ப ஹாப்பி ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நடக்கும். சரி, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும், அது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுறேங்க. முதல் மிக முக்கியமான அறிகுறி, ஃபஸ்ட்டு உங்கள் பிறப்புறுப்பு பாதையில் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆகிடும். உங்கள் பிறப்புறுப்பு பாதை ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். ஓவலேஷன் நடக்குதுன்றப்ப அந்த பிறப்புறுப்பு பாதை கொஞ்சம் புடச்சிட்டு வெளியே வராமல் இருக்கும். அதாவது அந்த டைமில் ஒன்றா இருந்துன்றப்போ சீக்கிரம் ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதுவே அந்த இடம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி மாறிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃபிங்கர் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுன்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது வரையும் அந்த இடத்துல வந்து ரொம்ப திரவம் கசிஞ்சிட்டே இருக்கும். வெள்ளைப்படுதல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வெள்ளைப்பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாங்க. வெள்ளைப்படுதல் அப்படின்றது ஒரு மாதிரி கேர்டு மாதிரி திக்காக வரும், ரொம்ப லைட்டாலாம் வராது. சரிங்களா? மூணாவது, உங்கள் மார்பகம் ரொம்ப கனமாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஒரு மார்பகத்தை விட இன்னொரு மார்பகம் ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது ட்ரெஸ்ஸு பட்டாலோ ஏதாச்சும் டக்குன்னு கை பட்டாலோ அப்படியே சுருக்குன்னு முள்ளில் குத்துற மாதிரி ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது கண்டுபிடிச்சலாம். மூணாவது, ஒரு குழந்தை கருப்பையில் தங்குறாங்க அப்படின்றப்போ ரொம்ப முக்கியமான அறிகுறி நம்ம வயிறு தான். நம்ம வயிறு பெருசாகும் இல்லைங்களா? உங்களுக்கு வயிறு வந்து பெருசாகாது ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம். பட் வயிறு ஒரு மாதிரி ரணமாக இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, லைட்டாக வலிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்றப்போ நீங்கள் கரு தரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நார்மலாக தொப்புளில் குத்துற மாதிரி, அடிவயிறு சுற்றி வலிக்கிற மாதிரி, மேல் வயிறு வலிக்காது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அடிவயிறு மட்டும்தான் வலிக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வயிறு வலியும் இந்த மார்பக மாற்றமும் இந்த வெள்ளைப்படுதும் மூணுமே உங்களுக்கு இருக்குன்னா, இது மூணுமே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான மிக முக்கியமான முதல் அறிகுறிகள். இப்போ காமனாக இருக்கிற ஒரு சில சிம்டம்ஸ்லாம் சொல்கிறேங்க. நீங்கள் நார்மலாக வந்து பேசுவீங்க, நிறைய பேசுவீங்கன்றப்போ திடீர்னு உங்களுக்கு பேசுகிறப்ப மூச்செல்லாம் வாங்கும். சரியாக உங்களால் பேச முடியாது, பேசுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி எந்த வீட்டில் குழம்பு வச்சாலும் எங்கே சமைச்சாலும் ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நுகர்ச்சி தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து வாயில் வந்து எச்சம் சுரந்துட்டே இருக்குது, எச்சம் முழுங்க முடியாத அளவுக்கு சுரந்துட்டே இருக்குது, ஒரு மாதிரி வாயே ஒரு மாதிரி புளிப்பாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தங்க. ப்ரெக்னென்ட்டான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து யூரின் கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி வரும். சரிங்களா? லைட் எல்லோ மாதிரி, அது மாதிரி லைட் எல்லோ கலரில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் மட்டும்தான். கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு 100% நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்து ரொம்ப யோசிச்சுலாம் இருக்காதீங்க. விட்டுருங்களேன். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கா, ரொம்ப வெயிட் தூக்காதீங்க, ரொம்ப லாங் ட்ராவல் போகாதீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. நிச்சயமாக ஆட்டோமேட்டிக் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆனால் சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.